Hello students, this is part 2 video of your heat lesson. So first video la vandu nama heat na enna, temperature na enna, heat kum temperature kum ulla வித்தியாசம் என்ன இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோல remaining part of the lesson பார்க்கலாம். இதுல வந்து flow of heat first நம்ம பார்க்க போறோம். So there is an analogy between temperature and water level. Analogy na enna similarities, ஒற்றுமை. அதாவது டெம்பரேச்சருக்கும் வாட்டருக்கும் ஒரு வாட்டர் லெவலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ஃப்ளோ ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது மேலே இருக்கிற இடத்துல இருந்து கீழ் நோக்கி இருக்கிற இடத்துக்கு தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்றத நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம சாதாரணமாக வந்து நம்மளோட வீட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி கொட்டினாலே தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். எதனால் அது ஃப்ளோ ஆகுதுன்னா, தெர் இஸ் அ ஸ்லோப். அதாவது there is a minor difference of level in our floor. நம்மளோட ரூம்ல இருக்கிற ஃப்ளோர் லெவல்ல மைனர் ஸ்லோப் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு இடம் கொஞ்சம் மேலே இருக்கும், ஒரு இடம் கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ மேலே இருக்கிற இடத்துல இருந்து கீழ் நோக்கி இருக்கிற இடத்துக்கு தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். இது வந்து யூனிவர்சல் கான்செப்ட். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ரிசர்வாயர், அதாவது டேம்ல இருக்கிற தண்ணி வந்து கீழே படல்ல போகிறதும், இல்லைனா வந்து ரிவரில் இருக்கிற தண்ணி வந்து டேமில் போய் விழுறதும் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து லெவல் டிஃப்ரென்ஸ்னால தானே தவிர தண்ணி எங்கே அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால கிடையாது. ஸோ எந்த இடம் மேடாக இருக்கோ அந்த இடத்துல இருக்க தண்ணி பள்ளமாக இருக்கிற இடத்துக்கு நோக்கி பாயும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதே மாதிரி தான் டெம்பரேச்சரும். ஸோ ஒரு டெம்பரேச்சர், ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்க டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கிற ஆப்ஜெக்டுக்கு நோக்கி போகும். இதுதான் வந்து ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கிற ஆப்ஜெக்ட் நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா, ஸோ ஹையர் டெம்பரேச்சரில் இருக்கிற இடத்துல இருக்கிற ஹீட் எனர்ஜி லோவர் டெம்பரேச்சர் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். ஸோ எந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து தெர்மல் கான்டாக்ட் அண்ட் தெர்மல் ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஏ பி. ஸோ டெம்பரேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். அது வந்து செகண்ட் ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரோட அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒன்றா வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற இந்த ஏ ஆப்ஜெக்ட்ல இருந்து ஹீட் வந்து பி ஆப்ஜெக்டுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒரே டெம்பரேச்சரில் வர வரைக்கும் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்க டெம்பரேச்சரும் ஒன்றா வர்றது தான் நம்ம தெர்மல் ஈக்குவிலிபிரியம்னு சொல்கிறோம். ஈக்குவிலிபிரியம்னா ஈக்குவல் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏல ஒரு தெர்மோமீட்டர் வச்சுருக்காங்க, பியில் ஒரு தெர்மோமீட்டர் வச்சுருக்காங்க. ஏல இருக்க தெர்மோமீட்டர் ரீடிங் அதிகமாக காமிக்குது. அதாவது இந்த பொருள், இந்த ஏ வந்து ரொம்ப சூடாக இருக்குன்னு அர்த்தம். பி வந்து கம்மியாக காமிக்குது, இது வந்து கோல்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கொஞ்ச நேரம் இதை பக்கத்தில் வைக்கிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொருளில் இருக்கிற தெர்மோமீட்டரில் இருக்கிற ரீடிங்கும் ஒரே மாதிரி வந்துடும். ஸோ இதில் இருக்கிற இந்த ஹீட் எனர்ஜி இதுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதில் இருக்கிற ஹீட்டும் சேமாக வர அளவுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதுக்கும் ஈக்குவல் டெம்பரேச்சர் வர்றது தான் நம்ம தெர்மல் ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கப் ஆஃப் காஃபி வச்சுக்கோங்க சூடாக. அப்போ நீங்கள் வந்து அந்த கப்பை சுற்றி உங்களோட கையை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காஃபியில் இருக்கிற அந்த ஹீட் எனர்ஜி உங்கள் கைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் கை சூடாகிடும், நீங்கள் உடனே கை எடுத்துருவீங்க. ஸோ இது நிறைய நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ காஃபியில் வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்குது, கையில் வந்து கம்மியான டெம்பரேச்சர் இருக்குது. ரெண்டையும் ஒன்றா வைக்கும்போது நம்ம கை வந்து ஹாட்டான காஃபியில் தொடுற மாதிரி வைக்கும்போது அதில் இருக்கிற ஹீட் எனர்ஜி நம்ம கைக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகிற வரைக்கும் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ சூடு நம்ம கைக்கு தெரிகிற வரைக்கும் அது ஃப்ளோ ஆகிட்டுருக்கு.
அதே மாதிரி you are standing outside on a summer day. It is 40 degree outside. So note that the normal body temperature is 37 degrees C. Would the heat energy transfer from your body to the air particles or the air particles to the body ன்னு கேக்குறாங்க. அதாவது வெளியே வந்து 40 டிகிரி செல்சியஸ் இருக்கு. நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி சி தான். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வேர்த்து கொட்டும், ரொம்ப ஹீட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா வெளியே இருக்கிற அந்த ஹீட் வந்து உங்கள் பாடிக்கு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நீங்கள் வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அந்த வேர்த்து கொட்டுறது, ரொம்ப சூடாக ஃபீல் பண்ணுறதுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி குளிர்காலத்தில் 23 டிகிரி சியில் இருக்கும் போது நீங்கள் போய் வெளியே நிற்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்கள் பாடியில் இருக்கிற ஹீட்டு என்விரான்மெண்ட்டுக்கு போகும். ஸோ பாடியில் ஹீட் அதிகமாக இருக்குது 37 டிகிரி சி, வெளியே ஹீட் கம்மியாக இருக்குது 23 டிகிரி சி. இப்போ உங்கள் பாடியில் இருக்கிற ஹீட் எனர்ஜி வெளியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். அப்போது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட பாடி வந்து கோல்ட் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து தெர்மல் கான்டாக்ட். So two objects are said to be in thermal contact if they can exchange heat energy. So ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து தெர்மல் கான்டாக்ட்ல இருக்கும். எப்பன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு ஹீட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் தெர்மல் கான்டாக்ட்ல இருக்குன்னு அர்த்தம். Thermal equilibrium exists when two objects in thermal contact no longer affect each other's temperature. ஸோ ஒரு பொருள் இன்னொரு பொருளை சூடுபடுத்த ஆரம்பிக்கும். ரெண்டு பொருளையும் சமமான டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா அப்போ தெர்மல் ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இன்னொரு பொருளை அதுக்கு மேலே சூடுபடுத்தாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து நீங்கள் நல்லா ஹாட்டான மில்கை if a pot of milk from the refrigerator, அதாவது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து நல்லா கோல்டான பால் எடுத்து ஒரு டேபிள் மேலே வைக்கிறீங்க. ஸோ அந்த பாலும் அந்த டேபிளும் இட் இஸ் இன் தெர்மல் கான்டாக்ட் வித் ஈச் அதர். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டாக இருக்கிற அந்த பால் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரதை நம்ம நோட் பண்ணுவோம். அது எதனால அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ரூம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் பால் வந்து கோல்டாக இருக்குது. ஸோ இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து அந்த பாலை வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற அந்த ஹீட் வந்து பாலுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தெர்மல் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிடும். ஸோ ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் அண்ட் சாலிட்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸ்பேன்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டாபிக்கில் பார்க்கலாம். Sam is trying to open a tight jar but he cannot open it. He asks his uncle to help. His uncle says that pour some hot water on the lid of the jar. Sam does so and tries to open it now. Wow, the jar is opened easily. ஸோ இது மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஜாரோட மூடி வந்து டைட்டாக இருக்குது, உங்களால் திறக்கவே முடியல. அப்போது அதில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றும் போது அந்த ஜாரை மூடியை வந்து ஈஸியாக திறக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் எனர்ஜினால அந்த மூடி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால நம்ம ஈஸியாக வந்து திறக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. How do you open a tightly closed cap of the pen? ஒரு பென்னோட மூடி ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் உங்களை நார்மலாக திறக்க முடியல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அது கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் வச்சிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ சாலிட்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இதில் வந்து ஒரு இன்டர்னல் வியூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட், ஒரு வுட். இந்த வுட்டை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இதில் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும் சாலிடில். இதே லிக்விடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் இந்த மாதிரி கேப் விட்டு அரேஞ்ச் ஆகிருக்கும். இதே நீங்கள் பலூனில் இருக்கிற அந்த கேஸில் இருக்கிற மாலிக்யூல்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும், தள்ளி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாலிட் லிக்விட் கேஸில் இருக்கிற மாலிக்யூல்ஸோட இன்டர்னல் வியூ.
ஸோ இதை வந்து நம்மளால வந்து நம்மளோட கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு வியூ இட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த மாலிக்யூல் எல்லாமே வந்து லைட்டாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், லைட்டாக இப்படி 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 அசைஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ இதையும் உங்களால் வந்து நேராக பார்க்க முடியாது. ஸோ இப்போது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சாலிட்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகுறது நீங்கள் பார்ப்பீங்க. இதுவும் இதையும் பாருங்கள், லைட்டாக பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து மாறாது, அதாவது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஆனால் ஹீட் பண்ணும்போது அந்த மாலிக்யூல்ஸோட சைஸ் மட்டும் பெருசாகுது. ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்குது. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு ராடை வந்து இந்த இடத்துல வந்து கார்னரில் வந்து ஹீட் பண்ணும்போது அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராட் ஃபுல்லாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாலிக்யூல் சூடாகும், அது இன்னொரு மாலிக்யூலை சூடாக்கும், அது இன்னொரு மாலிக்யூலை சூடாக்கும், அதே மாதிரி அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஹீட்டிங் வந்து நடக்குது. அதே மாதிரி கூலிங் எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கிற மாலிக்யூல்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்கேட்டர்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி கூல் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக இருக்கிற மாலிக்யூல்ஸ் அப்படியே ஒன்றாகி கம்ப்ரெஸ் ஆகி ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஹீட்டிங் கூலிங்கோட ரிலேஷன்ஷிப். ஸோ சாலிடை வந்து ஹீட் பண்ணால் லிக்விட் ஆகும், லிக்விடை திருப்பியும் ஹீட் பண்ணிகிட்டே இருந்தால் கேஸ் ஆகும். ஸோ தண்ணி இல்லை, நீங்கள் ஐஸ் இருக்குது, ஐஸ் க்யூப்ஸ், அது ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வைங்க, அது மெல்ட் ஆகி தண்ணி ஆகும். இன்னும் அதை நீங்கள் ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது எவாப்ரேட் ஆகி ஆவி ஆகிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கேஸ் எடுத்து நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா அது லிக்விட் ஆகும். அந்த லிக்விடை இன்னும் நீங்கள் கூல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஐஸ் க்யூபாக சாலிடாக ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹீட்டிங் கூலிங்கோட ரிலேஷன்ஷிப். ஸோ அதே மாதிரி வாட்டர் எப்படி மேடான இடத்துலேருந்து பள்ளமான இடத்துக்கு வந்து போகுதோ, அதே மாதிரி ஹீட்டும் வந்து ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுவும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படித்தது தான். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாலிக்யூல்ஸ். ஸோ ஹீட் பண்ணும்போது மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேட்டர்ட் ஆகுது. ஸோ அதனால் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஹீட் பண்ணாலும் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதுக்கு தான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. Hammer a nail into a tin can, ease the nail out, put it in again to make sure the hole is large enough for the nail. Then holding the nail with a pair of pliers, scissors or forceps, heat the nail over a candle in hot water or over the stove. Try to put it in the hole in the can. So ஒரு டின் மாதிரி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஹோல் போட்டு ஒரு ஆணி போடுங்க, நல்லா லூஸாக போயிட்டு வர மாதிரி போடுங்க. இப்போது இந்த ஆணியை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டு திருப்பி போட ட்ரை பண்ணுங்கள். அது வந்து போகாது, ஏன்னா இந்த நெயில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே வந்து அது போகாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், நம்ம வந்து சாலிட்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு. ஸோ the expansion of a substance on heating is called thermal expansion of the substance. ஸோ ஒரு பொருளை ஹீட் பண்ணும்போது அந்த பொருள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து லீனியராகவும் இருக்கலாம், கியூபிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ சாலிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெஃபினைட் ஷேப் இருக்கும். ஸோ ஒரு சாலிடை ஹீட் பண்ணிங்கன்னா அது எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். லென்த் வைஸ், ஏரியா வைஸ், வால்யூம் வைஸ், எல்லா வைஸுமே வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ லென்த் வைஸ் எக்ஸ்பேண்ட் ஆனால் அதுக்கு பேர் லீனியர் எக்ஸ்பேன்ஷன்னு சொல்கிறோம். வால்யூம் வைஸ் எக்ஸ்பேண்ட் ஆனால் அதுக்கு பேர் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். So why is the iron rim of a bullock cart wheel heated before it is fitted into the wall? Before it is fitted onto the wheel? Why is a small gap left between two lengths of railway lines? So நீங்கள் railway track பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அந்த ட்ராக்குக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க அந்த ரெயிலுக்கு நடுவில். அது ஏன் அப்படின்னா சன்லைட்டோட ஹீட்டில் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த அயன் ரெயில்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் விடுறாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட நம்ம பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஆக்டிவிட்டி தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட வீட்டில். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நம்ம சைக்கிள் வீலெல்லாம் ஒரு கம்பி வரும் இல்லைங்களா, அந்த கம்பி எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு ஒரு உடன் பிளாக்குக்கு மேலே ஒரு கல் வச்சிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு எண்டை வந்து இன்னொரு உடன் பிளாக் மேலே வச்சிடுறாங்க. அந்த உடன் பிளாக் மேலே ஒரு காயினை வச்சு ஒயரில் கட்டி பல்போட பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த காயினை இந்த கம்பி வந்து தொடும்போது தான் வந்து இந்த பல்ப் வந்து எரியும், இல்லைன்னா எரியாது. அப்போ தான் சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அயன் இந்த ஒரு நீடில் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்போக் ஆஃப் த வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பியை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கம்பி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகி அது போய் இந்த காயினை தொடும்போது பல்பு வந்து எரியறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். அதாவது ஒரு கம்பி வந்து ஹீட் பண்ணோம்னா இப்படி லென்த் வைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறது தான் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு அதில் பண்ணி காமிச்சிருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கால் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் லென்த் வைஸாக எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு மெட்டல் ரிங்கும் ஒரு மெட்டல் பாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பால் வந்து இந்த ரிங்குள்ளே ஈஸியாக பாஸ் ஆகுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மெட்டல் பாலை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு பாருங்கள், போகாது. பிகாஸ் இது வந்து இந்த பால் வந்து ஹீட் பண்ணோன்னே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பேர் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். அதாவது இந்த வால்யூமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ வால்யூம் ஆஃப் த பால் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அது ஈஸியாக வந்து போகாது. ஸோ இதுதான் வந்து கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனோட எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷனால் என்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உடன் வீல் இருக்கும், அதை சுற்றி ஒரு அயன் ரிம் வந்து போட்டிருப்பாங்க. So in the diameter of the iron ring is slightly less than that of the wooden wheel. So இந்த wooden wheel ஓட இந்த iron rim ஓட diameter கம்மியா வச்சிருப்பாங்க. பொருத்தும் போது இதை நல்லா சூடு பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி பொருத்திடுவாங்க. ஸோ அப்போதான் வந்து வண்டி ஓட அது வந்து வெளியே வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அது மாதிரி போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவெட்டிங். ரிவெட்டிங்னா என்னன்னா, it is used to join two steel plates together. So ரெண்டு ஸ்டீல் பிளேட்டை நம்ம ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிவெட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் ரிவெட்டிங். இதுக்கு வந்து என்னென்னா, ஹாட் ரிவெட் இஸ் driven through the hole in the plates. ஸோ இந்த பிளேட்டில் வந்து ஹோல் போட்டுட்டு இந்த ரிவெட்ஸ் இருக்குல்லையே, அந்த நெயில் மாதிரி இருக்குல்லையே, அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இன்னொரு ரிவெட்டை போட்டு அடிச்சிடுவாங்க. ஸோ அடிச்சுட்டு இதை கூல் பண்ணிங்கன்னா இது வந்து வெளியவே வராது. ஸோ இதுக்கும் வந்து நம்மளுக்கு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரிவெட்டிங். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூவில் போட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹேமர் வச்சு அடிச்சிட்டாங்கன்னா ஒன்றோட ஒன்று போய் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இது வந்து எந்த சூழ்நிலையிலையும் இது வந்து வெளியே கழண்டு விழாது. ஸோ இதெல்லாம் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். இதுதான் வந்து அந்த ரெயில், அதாவது நம்மளோட ரயில்வே லைனில் வந்து நீங்கள் அந்த ரெயில்ஸை பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன கேப் விட்டுருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா, சன்னோட ஹீட்டில் வந்து இந்த ரெயில்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கேப் இருந்தால் தான் பெட்டர். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகிடும். அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி தான் காங்க்ரீட் பிரிட்ஜுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. இதுவும் அந்த எக்ஸ்பேன்ஷனை அலோவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதே மாதிரி பாருங்க, glass is a poor conductor of heat. When hot liquid is poured into the tumbler, the inner surface of the tumbler becomes hot and expands, while the outer surface remains at the room temperature and does not expand. ஸோ கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் அ கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. இப்போ ஸ்டீல் டம்ளரில் வந்து நீங்கள் சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உடனே வந்து வெளியே அந்த சூடு தெரியும். ஆனால் கிளாஸ் டம்ளரில் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து சூடு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. பிகாஸ் இட்ஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ ரொம்ப பொறுமையாக தான் கண்டக்ட் பண்ணும். ஸோ புவரான கிளாஸாக இருந்ததுன்னா சூடாக தண்ணி ஊற்றினீங்கன்னா வெடிச்சிடும்.
ஸோ அதுக்காக நம்ம போரோசிலிகேட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் வயர்ஸ். Electric wires between electric posts contract on cool days and sag in summers. ஸோ நீங்கள் இந்த பில்லரில் எலக்ட்ரிக் பில்லருக்கு நடுவில் ஒயர் போகும்ல, எலக்ட்ரிக்கல் ஒயர், அதெல்லாம் வந்து தொங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது எதுக்காக தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா, சம்மர் டைமில் வந்து அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால தொங்கிட்டு இருக்கும். அதே வின்டர் டைமில் வந்து அது கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ நேராக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் தொங்க விடுற மாதிரி தான் அதை வைப்பாங்க. ஸோ தட் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளாஸ்வேர் யூஸ்ட் இன் கிச்சன் அண்ட் லேப் ஆர் ஜென்ரலி மேட் அப் ஆஃப் போரோசிலிகேட் கிளாஸ். போரோசிலிகேட் கிளாஸ் வந்து ஹீட்டும் போது எக்ஸ்பேண்ட் ஆகாது, அதனால கிராக் ஆகாது. ஸோ நார்மல் கிளாஸ் வந்து ரொம்ப சூடாக ஏதாவது போட்டிங்கன்னா கிராக் ஆகிடும். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற, லேபில் யூஸ் பண்ணுற கிளாஸ் வந்து சூடாக போட்டால் கிராக் ஆகாது, வெடிக்காது. ஏன் அப்படின்னா அது வந்து போரோசிலிகேட் கிளாஸ். போரோசிலிகேட் கிளாஸ் வந்து ஹீட் நம்ம அப்ளை பண்ணாலும் எக்ஸ்பேண்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அது வெடிக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ். ஸோ சம்மர் டேயில் இந்த மாதிரி இருக்கும். வின்டரில் வந்து அது கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நேராகிடும். ஸோ அதனால லைட்டாக தொங்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ தட் வின்டரில் கரெக்டாகிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜோட எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டு. இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்லேயும் ஒரு 2 பிரிட்ஜை வந்து ஜாயின் பண்ணும்போது இருக்கிற அந்த ஜாயிண்ட் இங்கேயும் லைட்டாக கேப் விட்டுருப்பாங்க. இதுவும் வந்து இந்த மாதிரி சம்மர் டைமில் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஃப்ளோ ஆஃப் ஹீட் பார்த்தோம் அண்ட் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன், லீனியர் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம். அதாவது ஒரு பொருளை ஹீட் பண்ணால் அது லென்த் வைஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஏரியா வைஸ், வால்யூம் வைஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கான சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். டே டு டே லைஃப்பில் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் எப்படிலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். I put a kettle containing 1 liter of cold water on a gas stove and it takes 5 minutes to reach the boiling point. ஸோ நான் ஒரு கெட்டிலில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன், அது ஸ்டவ்வில் போடுறேன். எனக்கு 5 நிமிஷம் ஆச்சு அந்த தண்ணி பாயில் ஆகிறதுக்கு. ஆனால் என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஸ்மால் எலக்ட்ரிக் கெட்டில் வச்சுருக்கான், எலக்ட்ரிக் கெட்டில். ஸோ அதில் 1/2 லிட்டர் தண்ணி போடுறான், 5 மினிட்ஸ் ஆச்சு பாயில் ஆகிறதுக்கு. ஸோ எது வந்து 5 மினிட்ஸில் அதிகமான ஹீட் எனர்ஜி கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. கேஸா எலக்ட்ரிக் சப்ளையா? கண்டிப்பாக வந்து கேஸ் தான். பிகாஸ் சேம் 5 மினிட்ஸ் தான், பட் கேஸ் வந்து 1 லிட்டர் தண்ணியை பாயில் ஆக்கிடுச்சு. ஆனால் அதே 5 மினிட்ஸில் எலக்ட்ரிக் கெட்டில் வந்து 1/2 லிட்டர் தண்ணியை தான் வந்து பாயில் பண்ணுச்சு. ஸோ அதாவது கேஸ் சப்ளை தான் அதிகமான ஹீட் எனர்ஜி கொடுத்தது. அதே மாதிரி எவ்வளோ அதிகமாக கொடுத்ததுன்னா ட்வைஸ், எலக்ட்ரிக் சப்ளையோட 2 மடங்கு அதிகமாக கேஸ் சப்ளை வந்து ஹீட் எனர்ஜியை கொடுத்தது. ஏன்னா இது 1/2 லிட்டர் தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ், இது 1 லிட்டர் தண்ணி, அதாவது 1/2 அப்படியே டபுள் பண்ணால் 1 லிட்டர் தண்ணி ஆகும். இந்த தண்ணியை கேஸ் வந்து 5 மினிட்ஸில் சூடாக்கிடுச்சு. ஸோ எலக்ட்ரிக் கெட்டிலோட டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கேஸ் சப்ளை கொடுத்தது அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 1 calorie heat energy is needed to raise the temperature of the water from 30 degrees C to 31 degrees C. So ஒரு வாட்டரோட டெம்பரேச்சரை 30லேருந்து 31 டிகிரி சியா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 1 calorie heat energy தேவைப்பட்டது. How much heat energy is needed to raise the temperature of the water from 30 degrees C to 35 degrees C? 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 1 calorie heat energy தேவைப்பட்டது. 5 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எத்தனை கேலரி தேவைப்படும்? 5 கேலரி ஹீட் எனர்ஜி தேவைப்படும். ஸோ 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ்க்கு 1 கேலரி ஹீட் எனர்ஜி தேவைப்பட்டது. ஸோ 5 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 5 கேலரி ஹீட் எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படும். அதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். ஸோ go through பண்ணுங்க. With this we complete this lesson. Go through it completely, and if you have any doubts please comment me. I'll clarify your doubts. And thank you for watching this video.